வணக்கம் என் இனிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிழமைகளுடைய காரத்துவத்தையும் அதனுடைய நன்மைகளையும் சொல்லி கொண்டு வர அந்த வீடியோ பதிவில் இன்றைக்கி நான் பேச போகிறது வியாழக்கிழமையை பற்றி. வியாழக்கிழமையில் நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. முதல்ல வியாழன்னா குரு. படிப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வியாழக்கிழமையில் செய்யலாம், ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்கூலில் பசங்களை சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வியாழக்கிழமையில் அதை ஆரம்பிக்கலாம். ஸ்கூல் காலேஜ் எதுனாலும் நீங்கள் அந்த வியாழக்கிழமையில் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தன்னாலே கிடைக்கிறதுனா அது குரு புண்ணியத்தினால் கிடைக்கிறது. நீங்களாக தேடி போய் படிப்பீர்களானால் அது புதனுடைய அனுகிரகத்தால் கிடைக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், வியாழக்கிழமை தானங்கள் செய்யலாம். நீங்கள் யாராவதுக்கு தானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் தானம் செய்யலாம். அதே போல் வியாழக்கிழமை குருவிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம். குரு என்பவர் உங்களுடைய வயதிற்கு மூத்தவராக மட்டுமே இருக்கணும்னு இல்லை, உங்களுடைய வயதுக்கு இளையராகவே இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு விஷயத்தை அவர் சொல்லி தந்தால் அவர் குரு தான். தன்னை விட வயதில் மூத்தவர்களிடம் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். அந்த ஆசீர்வாதம் வாங்கும்போது அச்சதை தூவி ஆசீர்வாதம் வாங்கணும். அச்சதைன்னா என்ன? பச்சரிசியும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் மேலே தலையில் அவங்க தூவுறது தான் அச்சதை. அந்த பச்சரிசின்னா சந்திரன்னு அர்த்தம், மஞ்சள் குரு. ஸோ அந்த சந்திரனும் குருவும் சேரும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும். அதனால் எல்லா குருமார்களையும் சாட்சாங்கமாக தரையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். அம்மா அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம். தன்னை விட மூத்த தனக்கு நன்மை செய்கிற எல்லாரிடமும் ஆசீர்வாதம் வாங்கலாம். இதுக்கு மிக உகந்த நாள் வியாழக்கிழமை. அதே மாதிரி வியாழக்கிழமை அன்று ரங்கநாதரை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது முதலில் கால் பாகத்தை தான் பார்க்கணும். ஏன்னா கால் பாகத்தில் தான் மகாலட்சுமி இருக்கதா ஐதீகம். சரி, இந்த வியாழக்கிழமையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக முடி வெட்டக்கூடாது. அந்த மாதிரி முடி வெட்டிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அப்படியே வியாழக்கிழமை நல்ல விசேஷங்கள், அதாவது விருந்துகள், ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு விருந்துகள் வைக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அந்த நெருக்கமான நபர்கள் எதிரியாக வேண்டிய சூழலை உருவாக்கும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.